அண்ணா இப்போ ஓகே உங்களோட முடிச்சுக்கலாமா? ஓகே சார். ஏன்னா இப்போ வந்து எப்பவுமே வந்து நல்ல விஷயம் பண்ணால் கூட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ட்ரால் பண்ணுறாங்க. சரிங்களா? ட்ரால் பண்ணி அதை வந்து அவங்க வந்து தப்பான விஷயத்த கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தால் சொல்லுங்கள். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். முதல்ல வந்து யாருக்கும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை. அவங்க இப்போ பண்ண வேலையை மட்டும் ட்ரால் பண்ணல. முன்னாடி பழைய படங்கள் பழைய விஷயங்கள் எடுத்து கூட ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி இது இப்போ இருக்கிற ஒரு நையான்னு வச்சுக்கோங்க. நம்மளும் இதெல்லாம் சின்ன வயசுல வேற ஃபார்ம்ல அதை கிண்டல் பண்ணியிருப்போம், கார்ட்டூனாக இருந்திருக்கும், எல்லாம் பேசியிருக்கோம், கிண்டல் பண்ணிருப்போம். அதெல்லாம் நடக்கிறது தான். அது அங்கங்கே இருக்கிறவங்க அது வாழ்க்கை, அது அந்த அந்தந்த காலகட்டத்தில் அது வேற ஒரு பரிணாமத்துக்கு போதே ஒழிய அது இல்லாத ஒன்றுலாம் கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிறது ஒன்று தான். நம்ம ஒன்று பண்ணணும், நீங்கள் இது இப்படி தான் பார்க்கணும்னு சொல்ல முடியாது. பொது வெளியில் நம்ம வெளியிடுவோம், அது அவங்க வேற ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க. அதையும் சில பேர் ரசிக்கிறாங்க, சில பேர் விமர்சனங்கள் பேர்லையும் சில பேசுவாங்க. அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் இப்படி தான் என் படத்தை பார்க்கணும்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு நான் படம் எடுத்து கொடுத்துட்டோம், இல்லை ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம், இல்லை சமையல் செஞ்சு கொடுத்துட்டோம். மற்றபடி அதை டேஸ்ட் பண்ணுறாங்களோ பார்க்குறவங்களோ அது அவங்களுடைய கருத்து. அதை இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்கிறது நம்மளோட வேலை. மேபி அவங்க சொன்னாங்கன்னா என் படத்தில் இருக்கு போல இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம சரி பண்ணிட்டு தான் முயற்சி பண்ண முடியும். இது முன்னாடி சொன்ன ஊர் வாயை மூட முடியாது, உலவாயை தான் மூடலாம். அதனால ஸோ நம்ம கிட்ட இருந்து வர விமர்சனங்கள் ஓகே, நம்மளை என்ன சரி பண்ணிக்கலாம், பெட்டராக பண்ணலாம் யோசிக்கலாம்.